ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இறக்குமதி தொழிலுக்கு தேவைப்படுற அந்த டாக்குமெண்ட்ஸ், இம்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். குறிப்பாக நிறைய ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறதுக்கு ஜென்ரலாக தேவைப்படுற டாக்குமெண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஇ கோடு, and then add code, and then authorization letter, and then importer KYC. இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஜென்ரலாக பல ப்ராடக்ட்ஸை நம்ம இறக்குமதி பண்ண முடியும். ஆனால் நிறையா ப்ராடக்ட்ஸுக்கு, குறிப்பாக எலக்ட்ரானிக் கேட்டகரி, அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் ப்ராடக்ட்ஸு, இன்னும் நிறைய கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஆஸ் பர் இந்தியன் கவர்மெண்ட் லா படி பிஐஎஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வேணும். அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது சைனாவிலேருந்து ஒரு ப்ராடக்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்டை நீங்கள் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா பிஐஎஸ் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. இந்த பிஐஎஸ் சர்டிஃபிகேட் யார் வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த பிஏஎஸ் சர்டிஃபிகேட் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த சைனீஸ் சப்ளையர், அந்த சைனீஸ் மேனுஃபேக்சரர், ஆர் உங்களுக்கு யார் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்களோ அந்த சைனீஸ் சப்ளையர் என்ன பண்ணணும் அப்படின்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற பிஏஎஸ் சர்டிஃபிகேட்டை அந்த ஷிப்மெண்ட்டை அவங்க அதை அனுப்பும்போது அதோட அந்த டாக்குமெண்ட்டையும் வச்சு அனுப்பணும். ஸோ கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட்டு, பிஐஎஸ், இது எல்லாம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சு அனுப்பினா மட்டும்தான் இங்கே கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு இஷ்யூஸ் வராது. அப்படி இல்லைன்னா கஸ்டம்ஸில் உங்கள் ப்ராடக்டை ஹோல்டு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபைன், பெனால்ட்டி, இந்த மாதிரி என்னன்னாலும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் பெர் லா கஸ்டம்ஸ் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. அதனால் இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் யாரும் இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சும்மா பிளைண்டாக இம்போர்ட் பண்ணிடாதீங்க. பிஏஎஸ் மஸ்ட்டு. இப்போது இந்த ஒரு லா பார்த்தீங்கன்னா ஆஸ் பெர், இப்போ நான் வீடியோ க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த இயர் வந்து 2025. ஸோ 2025 ஆஸ் பெர் லா பிஏஎஸ் மஸ்ட்டு. இந்த பிஏஎஸ் எப்படி வாங்குறது? அதாவது நிறைய சப்ளையர்ஸ்ட்ட பிஏஎஸ் இருக்காது. இந்த பிஏஎஸ்ங்கிறதே ரொம்ப ரேரான ஒரு சர்டிஃபிகேட். இது நிறைய சைனீஸ் சப்ளையர்ஸ்டையோ இல்லாட்டினா ஃபாரின் சப்ளையர்டையோ இருக்காது. வெரி ஃபியூ தான் இதை வச்சுருப்பாங்க. இந்த பிஏஎஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிற அந்த ஒரு சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி கிடையாது. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெரி ரேர். இப்போது நீங்கள் ஒரு புது சப்ளையர் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க சைனாவில், ஆனால் அவங்கக்கிட்ட பிஏஎஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஏஎஸை அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அது என்ன வழிமுறை அப்படின்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு வெப்சைட்டை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது BIS.gov.in அந்த பிஏஎஸ் வெப்சைட் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும் நிறைய கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், என்னென்ன ப்ராடக்ட்ஸ், டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் பிஏஎஸ் வேணும் அப்படின்றது அதில் க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கான ப்ராசஸ் என்ன, எப்படி நீங்கள் பிஏஎஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்குறது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றதும் அதில் விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. எய்தர் நீங்கள் டேரெக்டாக அந்த பிஏஎஸ் கவர்மெண்ட் சைட்டை போய் பார்த்துட்டு அதில் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும், உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம் பிஏஎஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. உங்களுடைய அந்த சைனீஸ் சப்ளையருக்கு அவங்களுடைய இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் இங்கே வாங்கணும். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அந்த சாம்பிளிங், அந்த ப்ராடக்டை என்ன பண்ணணும் அப்படின்னா பிஏஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அனுப்பி வைக்கணும். அது தவிர அவங்க அந்த மேனுஃபேக்சரர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. சைனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் சப்ளையர் பற்றின அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பிஏஎஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அலாங் வித் த ப்ராடக்ட். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸையும் அவங்க ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த ப்ராடக்டையும் டெஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஓகேவாக இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைனீஸ் சப்ளையருக்கு இல்லாட்டினா வேறு எந்த கண்ட்ரியில் இருந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த மேனுஃபேக்சரர் ஆர் சப்ளையருக்கு பிஏஎஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிஏஎஸ் சர்டிஃபிகேட்
இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு ப்ராடக்டை எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ண முடியும். இதே மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு பிஏஎஸ் வந்தாச்சு. அதனால் பிஏஎஸ் இல்லாமல் யாரும் இறக்குமதி பண்ணாதீங்க. இதுதான் பிஏஎஸ் பற்றின ஒரு முக்கியமான விஷயம். இது தவிர எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இபிஆர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டும் தேவைப்படுது. குறிப்பாக எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வேஸ்டேஜு அண்ட் தென் எலக்ட்ரானிக் வேஸ்டேஜு, அதுக்கப்புறம் பேட்ரி வேஸ்டேஜ், இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அண்ட் தென் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அண்ட் தென் பேட்ரிஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நீங்கள் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா இபிஆர் இருக்கணும், எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா யூ நீட் டு கெட் தி சர்டிஃபிகேட் ஃப்ரம் சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு. சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டை நீங்கள் அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, என்ன ப்ராசஸ் அப்படின்றதையும் அதில் க்ளீனாக போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்க கேட்குற அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இஃப் இட்ஸ் அக்செப்டட் அப்படின்னா உங்களுக்கு இபிஆர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுற அந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அதோடைய வேஸ்டேஜ் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அதாவது எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லாட்டினா பேட்டரியாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாலோ இல்லாட்டினா நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கனாலோ அந்த கழிவுகளை நீங்கள் எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுவீங்க, அந்த எலக்ட்ரானிக் கழிவுகளை எக்காலஜிக்கலி என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நீங்கள் அதை ப்ராடக்ட்ஸை நீங்கள் அந்த வேஸ்டேஜை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுவீங்களா, டிஸ்மேண்டில் பண்ணுவீங்களா அப்படின்ற அந்த ஒரு பிளான், இபிஆர் பிளானை நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதை சப்மிட் பண்ணி இது அப்ரூவ் ஆச்சுன்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இபிஆர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது தவிர இந்த வயர்லெஸ் எக்யூப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட்ஸுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா வயர்லெஸ் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் WPC ETA, அதாவது எக்யூப்மெண்ட் டைப் அப்ரூவல் அப்படின்ற இந்த WPC ETA எக்யூப்மெண்ட் டைப் அப்ரூவல்ங்கிற இந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். எதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா வயர்லெஸ் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் ப்ளூடூத்து, வைஃபை, இந்த மாதிரி லாட் ஆஃப் வயர்லெஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வயர்லெஸ் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் ஃபாரின் நேஷன்ஸில் இருந்து, சைனா மாதிரி கண்ட்ரிலேருந்து இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டும் மஸ்ட்டு. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நிறையா மெயினாக இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சர்டிஃபிகேட் இருக்குன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒன்று BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். உங்கள் சைனா சப்ளையர் பேரில் சைனீஸ் சப்ளையருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்டை நம்ம டெஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறோம், BIS அப்படின்றது. ஸோ உங்கள் சைனீஸ் சப்ளையர் அந்த BIS சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறாங்க. ஸோ BIS மஸ்ட்டு ஃப்ரம் த சைனீஸ் சப்ளையர். இதை வாங்கி கொடுக்குறதுக்கு ஏஜென்ட்ஸும் இருக்கிறாங்க. நீங்கள் சர்ச் பண்ணிங்க, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா BIS ஏஜென்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா கம்பெனிஸ் வரும். ஸோ லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஏஜென்ட் ஜென்யூனு அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நேராக போய் அவங்கள விசிட் பண்ணுங்கள். நியூ டெல்லியில் நிறையா ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அது மாதிரி பெங்களூர்லேயும் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யார் செட் ஆவாங்க அப்படின்றத நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள். ஏன்னா இதுலேயுமே ஃபேக் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த ஃபேக் பீப்புளை ஃபில்டர் அவுட் பண்ணணும். சும்மா BIS சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையாவது அமௌண்ட்டை ஆன்லைனில் பே பண்ணி ஏமாந்துடாதீங்க. நீங்கள் BIS எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஒரு ஏஜெண்ட்டை போய் மீட் பண்ணுங்கள், அவங்களுடைய ஆஃபீஸை மீட் பண்ணுங்கள், அவங்களுடைய கம்பெனியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ரெப்யூட்டடாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா 100% உங்களுக்கு அந்த BIS சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவாங்களான்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க கேட்குற அந்த பேமெண்ட்டை பண்ணுங்கள். சும்மா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிவிட்டு பேசிவிட்டு யாருக்கும் ஃபண்டை அனுப்பாதீங்க. ஸோ BIS இந்த மாதிரி நம்ம BIS வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டிலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு WPC, இது வயர்லெஸ் பிளானிங் அண்டு கோஆர்டினேஷன்.
இது யார்கிட்டருந்து வாங்கணும்னு நான் சொல்லிட்டேன். வயர்லெஸ் நம்ம டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே, ஸோ அங்கே அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த 3 இருந்துச்சுன்னா உங்களுடைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன எலக்ட்ரானிக் டைப் ஆஃப் என்ன ப்ராடக்ட்ஸாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்தால் கூட அதை நம்ம ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம், இங்கே கஸ்டம்ஸில் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டையும் உங்கள் கஸ்டமர் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க, அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வைக்கணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அங்கேருந்து ஷிப்மெண்ட் இங்கே வரணும். வந்தால் மட்டும்தான் கஸ்டம்ஸில் ப்ராப்பராக கிளியர் ஆகும். இல்லாட்டினா கஸ்டம்ஸில் ஹோல்டு பண்ணிடுவாங்க. இந்த சர்வீசஸ்லாம் நாங்கள் பலவிதமான சர்வீசஸ் எங்களுடைய கன்சல்டன்சி நிறுவனம் ஆல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சர்வீசஸ் கன்சல்டன்சி நிறுவனம் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நம்மளுடைய அந்த ஹவு டு இம்போர்ட் நம்ம சேனலுடைய அந்த ஹோம் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நான் ஹவு டு இம்போர்ட் ஃப்ரம் சைனா அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். அதில் நிறைய வீடியோஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நம்மளுடைய சோர்சிங் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி இறக்குமதிக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிளையண்ட்டுக்கு நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு டேட்டா நாங்கள் கலெக்ட் பண்ணோம். எலக்ட்ரானிக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம டீமை சேர்ந்த நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. நான் இப்போ அதை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஹெச்எஸ்என் கோடு கொடுத்தாங்க நம்மளுடைய கிளையண்ட்டு. அந்த ஹெச்எஸ்என் கோடு ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டு. அந்த ஹெச்எஸ்என் கோடுக்கான அந்த சர்டிஃபிகேட் என்னலாங்கிறத நான் சொல்கிறேன். அது தட் இஸ் அன் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட். அதுக்கு இபிஆர் சர்டிஃபிகேட் வேணும் அண்ட் தென் பிஸ். ஸோ நான் இதை பார்த்து தான் ரீட் பண்ணிட்டுருக்கேன். பிஏஎஸ் வேணும், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், அண்ட் தென் இடிஏ எக்யூப்மெண்ட் டைப் ஆஃப் அப்ரூவல் டபிள்யூபிசி, அதாவது வயர்லெஸ் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன். இது தவிர கமர்ஷியல் இன்வாய்ஸ் கூட வச்சு அனுப்பியிருக்கணும். அண்ட் தென் பேக்கிங் லிஸ்ட்டு இருக்கணும். அண்ட் தென் பிஎல் மஸ்ட்டு, பில் ஆஃப் லேடிங். சிஆ இருந்துச்சுன்னா, ஏரா இருந்துச்சுன்னா ஏர்வே பில் இருக்கணும். அண்ட் தென் ஐஇசி இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடு உங்ககிட்ட ஐஇசி இருக்கணும். அண்ட் தென் பேன் அண்ட் தென் ஜிஎஸ்டி ஆட் கோடு இருக்கணும். தென் ஆத்தரைசேஷன் லெட்டர் அண்ட் இம்போர்ட்டர் கேஒய்சி. ஸோ இதெல்லாம் நமக்கு மென்ஷன் பண்ணி நம்மளுடைய டீமை சேர்ந்த நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இதுதான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிடாமல் யாருமே இம்போர்ட் பண்ணாதீங்க. அது என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கான அந்த ஹெச்எஸ்என் கோடை வச்சு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன வேணும் அப்படின்றத கரெக்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு அண்ட் தென் அதோடைய டேரிஃப்லாம் என்ன, அதோடைய டியூட்டி டேக்ஸஸ் எல்லாம் எவ்வளோ பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்றதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு எங்களுடைய சர்வீஸ், எங்களுடைய ஆல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சர்வீசஸ் கன்சல்டன்சி நிறுவனத்துடைய சர்வீஸ் அண்டு சோர்சிங் ஏஜென்ட்ஸுடைய சர்வீஸ் சைனாவில் இருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டிங் ஃபர்ம், ஒன்லி பெய்டு சர்வீசஸ் தான், ஃப்ரீ சர்வீசஸ் எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரியலாக ஒரு நீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய பெய்ட் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.